Good day guys. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, தட் இஸ் ஃபஸ்ட்டுன்றது என்ன சொல்லுவாங்கன்னா கான்சனன்ட் சவுண்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா ப்ளாசிவ்ஸ். ப்ளாசிவ்ஸில் டோட்டலாக எத்தனை சவுண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 6 சவுண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 6 சவுண்ட்ஸையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா சவுண்ட்ஸ் அப்படின்றது இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லெட்டர்ஸ். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் வந்து நம்ம லெட்டர்ஸ் எழுதணும் அப்படின்னா ஏபிசிடி அந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏபிசிடி இது எல்லாமே லெட்டர்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து லெட்டர்ஸ் அப்படின்றது காமனாக எப்படி வேணாலும் எங்கே எழுதினாலும் அது லெட்டராக தான் இருக்கும். சிம்பிளுக்கும் லெட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ணலாம் அப்படின்னா இன்பிட்வீன் த ஸ்லாஷஸ், இந்த ஸ்லாஷஸ்க்கு இடையில எழுதுகிறப்ப அதை வந்து நம்ம லெட்டர் அப்படின்னு சொல்ல மாட்டோம், சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டிக்ஷனரி எல்லாம் ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டு இங்கே கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மீனிங் வந்து இந்த சைடு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மீனிங்க்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரிஸில் எல்லாமே இன்பிட்வீன் த ஸ்லாஷஸ் சிம்பிள்ஸ் இருக்கும். ஓகேயா, அந்த சிம்பிள்ஸை நாம் அதை தான் ஃபொனட்டிக் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிள்ஸ் எப்பயுமே இட் ஷுட் பி ரிட்டன் இன்சைட் த ஸ்லாஷஸ். கண்டிப்பாக வந்து ஸ்லாஷஸ்க்கு இடையில தான் நம்ம வந்து சிம்பிள்ஸ் எழுதணும். சரியா, அதுதான் சிம்பிள்ஸ் அப்படின்னு. வித்தவுட் த ஸ்லாஷஸ் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அது சிம்பிள்ஸ் ஆகாது, மியர் வேர்ட்ஸ் ஆயிரும். லெட்டர்ஸை ரீட் பண்ணோன்னா வேர்ட்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளாசிவ்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். கான்சனன்ஸில் டோட்டலாக நம்ம எத்தனை சவுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா 24 சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. அந்த 24 சவுண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ப்ளாசிவ்ஸில் 6 சவுண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 6 சவுண்ட்ஸுமே இது என்னன்னு சொல்கிறோன்னா கம்ப்ளீட் க்ளோஷர் அண்ட் சடன் ரிலீஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, ப்ளாசிவ்ஸ் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன்னு பார்த்தோன்னா சவுண்ட்ஸ் தட் ப்ரொடியூஸ்டு வித் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்ப்ளீட் க்ளோஷர் அண்ட் சடன் ரிலீஸ் ஆஃப் ஏர். ஓகே, ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் அண்ட் பேசிவ் ஆர்டிகுலேட்டர். இதில் வந்து 2 ஆர்டிகுலேட்டர்ஸில் ஒரு ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏரை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண போகிறோம். with a fraction of second we are going to release the air. ஓகே, இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து மைக்ரோ செகண்டில் வந்து முடிஞ்சிடும். ஓகே, அதை நம்ம வந்து சொல்லி பார்த்தோம் அப்படின்னா we can realize. ஓகே, அது வந்து லங்ஸ்லேருந்து ஏர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நம்ம லங் ஏர் இஸ் பிளாக்டு இன் த மவுத்தில் வந்து அதை பிளாக் பண்ணிடுறோம். லங்ஸ்லேருந்து வர ஏரை வாயில் வந்து பிளாக் பண்ணிவிட்டு தென் we suddenly release it. ஓகே, ஸோ ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர் பிளாக் பண்ணிவிட்டு சடனாக அந்த ஏரை வந்து ரிலீஸ் பண்ணுது வித் நாய்ஸ். அந்த நாய்ஸை தான் நம்ம சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நாய்ஸோட ரிலீஸ் ஆகுது ஏர், அப்போ நம்ம we can get a sound. ஓகேயா, ஸோ இதில் என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 6 சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் ஆர் தே அப்படின்னு பார்த்தோன்னா நான் இப்போ ஒரு வேர்டு எழுதுகிறேன், PIN, பின் அப்படின்னு நான் எழுதுனேன்னா இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. இந்த பி அப்படின்றது என்ன சவுண்டு மேக் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம் இல்லை, இப் அப்படின்ற சவுண்டை மேக் பண்ணுது. ஸோ சிம்பிள் இஸ் பி. யூ ஹாவ் டு ரைட் லைக் திஸ். ஓகேயா, இந்த மாதிரி கேபிட்டல் பியோ இல்லைன்னா ஸ்மால் பி இந்த லைன் இருந்ததுன்னா கேபிட்டல் பி இப்படி போட்டு ஸ்லாஷ்குள்ளே போடுறதோ இல்லை ஸ்மால் பி இந்த மாதிரி போட்டு ஸ்லாஷ்குள்ளே போடுறதோ போத் ஆர் ராங். இப்போ ஒரு லைன் இருந்தது அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் ஸ்மால் பி லைக் திஸ் அண்ட் வித்தின் இந்த ஸ்லாஷஸ். ஓகே, இந்த ஸ்லாஷஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ஸ்மால் பி எழுதுனீங்க அப்படின்னா இந்த சவுண்டை நம்ம எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தோன்னா இப், இந்த சிம்பிளுக்கு இப் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஓகேயா, ஸோ இனிஷியல் சவுண்ட் ஆஃப் த வேர்டு பின், இனிஷியல் சவுண்டு பின்னில் என்னன்னு பார்த்தோன்னா இப். ஓகே, ஐ சேர்றதுனால அது பி ஆகுது. ஸோ இப் அப்படின்ற சவுண்டு தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா BIN, பின் அப்படின்ற வேர்டில் பார்க்க போகிறோம். ஹியர் ஆல்சோ இனிஷியல் சவுண்டு, பின்னில் இருக்க இனிஷியல் சவுண்டு தான்
செகண்ட் சவுண்டாக ப்ளாசிபிளாக பார்க்க போகிறோம். இப்போது செகண்ட் சவுண்ட் இது இப் அப்படின்னா அதே இது நம்ம எழுதும்போது பி, ஸ்மால் லெட்டர் பி நாம் எழுதுகிறோம் வித்தின் த ஸ்லாஷஸ். இதையுமே நம்ம தமிழில் நோட் பண்ணுறப்ப இப்புன்னு தான் எழுதுவோம். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப் அப்படின்றத ஹார்ட் அப்படின்னு சொல்ல, ஹார்டுக்கு ஹெச் போடுறேன் நான். இப் அப்படின்றத சாஃப்ட் அப்படின்னு எழுத போகிறோம். இது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப் ஹார்ட் அண்ட் இப் சாஃப்ட். இனிஷியல் சவுண்ட் ஆஃப் பின் அண்ட் பின், இப் இப். ஓகே, ஸோ இந்த ரெண்டு சவுண்டையுமே சொல்கிறப்ப இப் அப்படின்னு சொல்கிறப்ப லோயர் லிப் அண்ட் அப்பர் லிப், போத் த லிப்ஸ், நம்ம வந்து ரெண்டு லிப்ஸையுமே யூஸ் பண்ணுறோம். வாய்க்குள்ளே வந்து காற்றை அப்படியே ஏரை வந்து ஸ்ட்ரக் பண்ணுறோம். இப் சொல்லல, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான், மைக்ரோ செகண்ட்னு கூட சொல்லலாம் நம்ம. இப் அப்படின்னு சொல்கிறப்ப போத் த லிப்ஸ் வந்து நமக்கு ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் யூஸ் ஆகுது. சொல்லிவிட்டு சடனாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏர் ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம ப்ளாசிபிளில் கம்ப்ளீட் க்ளோஷர் அண்ட் சடன் ரிலீஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இப் அண்ட் இப் இது ரெண்டு சவுண்ட் பார்த்தாச்சு. இதே மாதிரி தான் ஃபர்தராக வர 4 சவுண்ட்ஸுமே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு என்ன பார்த்தோன்னா இனிஷியல் சவுண்ட் ஆஃப் டின். டின் அப்படின்றதுல இனிஷியல் சவுண்ட் என்னன்னு பார்த்தோன்னா இட். இட்டுன்றது தான் நெக்ஸ்ட் சவுண்ட். ஓகே, இனிஷியல் சவுண்ட் இன் த வேர்ட் டின். இதை எப்படி ரீட் பண்ணோன்னா இட் அப்படின்னு ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி இட் இஸ் டின், டிஐஎன். டின் அப்படின்றப்ப ஓகே டி. இந்த டியை நம்ம இப்படியோ இல்லைன்னா ஸ்டைலாக இப்படியோ அந்த மாதிரிலாம் இந்த ரெண்டு மாடல்லையும் நம்ம போடக்கூடாது. போத் ஆர் ராங். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிள் இருக்கணும். டி இதையுமே நம்ம தமிழில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா இட்டுன்னு தான் எழுதுவோம். ஸோ டு டிஃபரன்ஷியேட் வி ஹாவ் டு ரைட் ஹெச், ஹார்ட் அண்ட் சாஃப்ட். ஓகே, இட், இட். ஓகே, லாஸ்டஸ்ட் 2 சவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கேஐஎன், கின், இனிஷியல் சவுண்ட். இதில் இனிஷியல் சவுண்ட். கின் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்னன்னு பார்த்தோன்னா இக், ஆப்வியஸ்லி ஹார்டு. ஓகே, இக் அப்படின்றப்ப கேவை நம்ம எந்த மாதிரி எழுதக்கூடாது, இந்த கே எழுதக்கூடாது, கேபிட்டல் கே எழுதக்கூடாது. எது வந்து நாட் டு டூ அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா விச் ஒன் இஸ் ரைட் அப்படின்றது தெரியும். ஸ்மால் லெட்டர் கே தான் நம்ம யூஸ் பண்ணோம். இக்கு சவுண்டு இது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் சவுண்டு என்னன்னு பார்த்தோன்னா கன். ஓகே, கன்னில் வர அந்த இக்கு சவுண்டு சேம் இக்குன்னு தான் எழுத போகிறோம், சாஃப்ட். ஓகே, ஸோ இதுதான் ப்ளாசிவ்ஸில் இருக்க டோட்டலான 6 சவுண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ ப்ளாசிவ்ஸ் அப்படின்றது சவுண்ட்ஸ் தட் ப்ரொடியூஸ்டு வித் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்ப்ளீட் க்ளோஷர் அண்ட் சடன் ரிலீஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்னலாம் ஒர்க் நடக்குது while producing the sound, what are the work அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா the lung air is blocked inside the mouth. Okay, the lung air is blocked in the mouth. Next, the active articulator அப்படின்றது லோயர் பார்ட்டில் இருக்கிறது தான் லோயர் பார்ட் ஆஃப் மவுத். lower part of mouth தான் active articulator. The active articulator removed suddenly. Active articulator ஒரு point of timeல இந்த sound produce பண்ணுறப்ப passive articulator touch பண்ணுது. ஓகே, ஒரு point of timeல அது சடனாக remove ஆகுது with explosive noise. The active articulator is removed suddenly with எக்ஸ்ப்ளோசிவ் நாய்ஸ். அந்த நாய்ஸ் தான் நம்மளுக்கு இந்த சவுண்ட்ஸாக கேட்குறது. ஓகே, ஸோ இந்த இனிஷியல் சவுண்ட்ஸ் ப்ளாசிவ்ஸில் பார்த்தோம்னா பின்ல இருக்கிற இப், பின்ல இப், டின்ல இட், டின்ல இட், கின்ல இக், கன்ல இக். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்ட் அண்ட் சாஃப்ட் அப்படின்னு 2 டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஓகே, ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இப், இப், இட், இட், இக், இக். லிசன், இப் சத்தமாகவும் இப் மெதுவாகவும் சொல்லலை. இப்
ஹார்டாக அழுத்தியும் இப் அப்படின்றத சாஃப்டாகவும் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ரொம்ப சவுண்டு கம்மியாக அப்படின்ற டிஃப்ரென்ஷியேஷன் கொண்டு வரக்கூடாது. நம்ம இதில் வந்து ஒரு ஹார்ட்னஸ் இருக்கணும், அழுத்தமாக நம்ம சொல்கிறோம். இதை வந்து சாஃப்டாக நம்ம மெதுவாக சொல்கிறோம். தட்ஸ் இட். ஓகே, நான் திரும்ப சொல்கிறேன். இப், இப், இட், இட், இக், இக். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேஷன். இது ப்ளாசிவ்ஸில் இருக்கிற 6 சவுண்ட்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆஃப்ரிகேட்ஸ். செகண்ட் சவுண்ட் அப்படின்றது ஆஃப்ரிகேட்ஸ் அப்படின்றது தான் செகண்ட் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஓகேயா, கான்சனன்ட் சவுண்ட்ஸில் செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்ரிகேட்ஸ். ஆஃப்ரிகேட்ஸில் டோட்டலாக எத்தனை சவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 சவுண்ட்ஸ் இருக்குது. இதை என்ன நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளாசிவ்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா complete closure and sudden release of air அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சேம் ஹியர் வாட் ஹேப்பன் அப்படின்னா கம்ப்ளீட் க்ளோஷர். ஃபஸ்ட்டு திங் இஸ் ஓகே கரெக்ட், அதே மாதிரி தான் கம்ப்ளீட்டாக க்ளோஷர் ஆகுது. பட் ஹியர் we have to release the air slowly. slow release of air அப்படின்றது தான் மெயின் திங். ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் plosives and affricates அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே சடன் ரிலீஸ் ஆஃப் ஏர் இருக்குது, இங்கே ஸ்லோ ரிலீஸ் ஆஃப் ஏர் இருக்குது. தட்ஸ் இட். ஓகே, ஸோ கம்ப்ளீட் க்ளோஷர் அண்ட் ஸ்லோ ரிலீஸ் ஆஃப் ஏர் இஸ் கால்டு ஆஃப்ரிகேட்ஸ். ஓகே, ஸோ இதில் என்னென்ன சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் நாய்ஸ், ப்ளாசிவில் எக்ஸ்ப்ளோசிவ் நாய்ஸோடு வரும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃப்ரிக்ஷன் வில் பி ஹர்ட். ஓகே, ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு கேட்கும். ஃப்ரிக்ஷன் ஒரு உரசிட்டு ஒரு சவுண்டு சொல்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் நாய்ஸ் we can hear a friction of sound அப்படின்றது என்னன்னு அந்த வேர்ட் எக்ஸாம்பிள் வேர்ட் பார்த்த பிறகு we can understand easily. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்ச். ஓகே, சர்ச்சில் இனிஷியல் அட் த சேம் டைம் எண்ட். ஓகேயா, சிஹெச் அப்படின்ற அந்த லெட்டர்ஸ் 2 லெட்டர்ஸ் வந்து கம்பைன் ஆகி நமக்கு என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு பார்த்தோன்னா இச் அப்படின்ற சவுண்ட் வந்து கேட்கும். ஓகே, அதுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்சைட் த ஸ்லாஷஸ் யூ ஹாவ் டு ரைட் இட் அண்ட் இன்டெக்ரல். மேக்ஸில் நம்ம வந்து இந்த சிம்பிளை லாங் எஸ் அப்படின்றத இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் இது ஸ்மால் எஸ் கிடையாது, ஆனால் இதை என்ன சொல்லுவோம்னா ஒரு லாங் எஸ்ஸாக எஃப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்டெக்ரல் சிம்பிள் அப்படின்னு மேக்ஸில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தட் சிம்பிள். ஓகே, எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த 2 சிம்பிளுமே சேர்ந்து தான் ஒரு சவுண்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸாக்டாக இதுக்கு ஈக்குவலண்ட் தமிழ் லெட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. நம்மளுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம ப்ளாசிவ்ஸில் வந்து இக்கு இட்டு அந்த மாதிரிலாம் எழுதணும் இல்லையா, இதுக்கு வந்து இச் அப்படின்னு சொல்கிறப்ப we can hear it sound at the same time each sound also. Okay, இச் அப்படின்னு கேட்குது. பட் we couldn't say இட்டிச் அப்படின்னு நம்ம சொல்லலை, அதை 2ஐயும் கம்பைன் பண்ணி நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் கால்டு ஃப்ரிக்ஷன். இச் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஃப்ரிக்ஷன் வருது. இச் அப்படின்னு சொல்கிறப்ப நான் மவுத்தில் வந்து ஏரை பிளாக் பண்ணுறோம். சேம் டைம் வி ஆர் ரிலீஸிங் த ஏர் வெரி வெரி ஸ்லோலி. இச் நம்ம இப் அப்படின்னு சொல்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோசிவாக வெளியே வரல, சடனாக ரிலீஸ் பண்ணலை ஏரை. இச் அப்படின்னு ரொம்ப ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த வேர்ட் சர்ச் அப்படின்றதுல இச் அப்படின்ற இந்த 2 இனிஷியல் அண்ட் எண்ட் இந்த 2 சவுண்டுமே சிஹெச் தான், 2மே இச் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ த சவுண்ட் இச் அப்படின்றது ஆஃப்ரிகேட்ஸில் ஃபர்ஸ்ட் சவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட் சவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜட்ஜ். சிம்பிள் D3. ஓகேயா, D3 அப்படின்றது தான் இஜ் அப்படின்றதுக்கு. இதுக்கு ஈக்குவலண்ட்டான நம்ம வேர்டு போடணும்னா இஜ் அப்படின்றத எழுதிக்கலாம். ஓகே,
ஸோ ஜட்ஜ் அப்படின்னு சொல்கிறப்ப த இனிஷியல் லெட்டர் ஜே அண்ட் த லாஸ்ட் லெட்டர் ஜிஇ இது ரெண்டுமே என்ன சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இஜ் அப்படின்ற சவுண்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. த சிம்பிள் ஆஃப் இஜ் இஸ் D3. டி யூ ஹாவ் டு ரைட் லைக் திஸ். இந்த மாதிரி இடையில ஹோல் வச்சுலாம் நம்ம எழுதக்கூடாது, ராங். சேம் டைம் 3 யூ ஹாவ் டு ரைட் லைக் திஸ். இந்த மாதிரிலாம் 3ன்றதை போடக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் த கரெக்ட் ஃபார்ம். ஓகே, D3 இன் பிட்வீன் ஸ்லாஷஸ். ஓகே, ஸோ D3 அப்படின்றது இஜ் அப்படின்ற சவுண்டை நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ த டோட்டலி 2 சவுண்ட்ஸ், இச் அண்ட் இஜ். இச் இன் சர்ச், both beginning and end. Is in judge, here also both beginning and end sounds. So இதை தான் நம்ம affricates அப்படின்னு சொல்கிறோம். ஓகே.